ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம JK50CP டெவில் கப்ஸ் பொசிஷனோட பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லேயே ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமினும் மினுவும் பெங்களூர்லேருந்து சென்னை வந்திருப்பாங்க. வந்தவுடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் மினுவோட ப்ளீடிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண வச்சுட்டு 2 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். அவங்களோட ரெஸ்டிங்லாம் முடிஞ்சு திரும்பவும் டாக்டர் கன்சல்டேஷனுக்கு போயிருக்காங்க. அப்போது இன்னும் 1 வீக்கில் சர்விக்கல் கேன்சருக்கான ரேடியோலஜி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கும் மினுக்கும் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்களும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ப்ரொசீஜர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் ஜிமின் பெங்களூர்லேருந்து 1 வீக் ஆகுது. வந்த நாள்லேருந்து கொஞ்ச நேரம் கூட அவரோட கால் தரையிலே படலை. ஸ்டேஷன் ஒர்க், மினுவோட ஹாஸ்பிட்டல், அப்புறம் வீட்டுக்கு அவளை கவனிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கார். இப்போ ஒரு ஃபைன் டே. இப்போது ஜிமின் மினுவை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவரோட ஷோல்டரில் சாஞ்சிட்டே சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஜிமின் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜிமின் அவளோட கை எடுத்து அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட லவ்வை இப்படி ஷோவர் பண்ணும்போது இப்படிப்பட்டவனை நம்ம இப்படி அழ வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின், எங்கே போகிறோம் நம்ம? அமைதியாவா, அங்கே நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி பண்ணுற? நான் தான் கேட்குறேன்ல, ஏதாச்சும் சொல்லலாம்ல. சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகிறத ஏதாவது சொல்லுவாங்களா? மினு, லவ் யூ. அப்போ மினு ஸ்டாப் ஆகி ஜிமினோட ஃபேஸை பார்க்குறா. அவரும் சிரிச்சுட்டே அவரோட ஒரு கையில் அவளோட ஹேரை பிடிச்சி விளையாடிட்டுருக்காரு, இன்னொரு கையில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின், லவ் யூ டூ. நீ கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். வெற்றி, இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம். உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவரோட காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இறங்குறாங்க. முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. எங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு மினுக்காக நிறைய சாரீ செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபைனலி ஒரு ரெட் கலர் சாரீ எடுத்து மினு மேலே வைக்கிறாரு. மினுக்கு அது பயங்கரமாக சூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அவளுக்கு. பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை பில் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே அவள் கையை பிடிச்சி ஒரு ஜுவல்லரி ஷாப்பு கூப்பிட்டு போய் நகையெல்லாம் வாங்கிட்டுருக்காரு. ஜிமின், என்ன பண்ணுற நீ? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போதே அவளுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஏய், ரிலாக்ஸ், வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் இருக்க ஒரு சேரில் உட்கார வைக்கிறாரு. அப்போ மினு ஷாக்கிங்காக ஜிமினை பார்த்துட்ருக்கா. அவர் அப்படியே அவளை ஹக் பண்ணி அவரோட ஃபோர்ஹெட்லேயே அப்படின்னு கொடுக்குறாரு. அங்கே ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருக்க பொண்ணுங்களாம் இவங்க 2 பேர் ரொமான்ஸை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஏய் ஜிமின், என்ன பண்ணுற? எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினு நெளிஞ்சிட்டே இருக்கா. ஜிமின் எங்கே அதெல்லாம் கண்டுக்கிட்டாரு. அவர் பாட்டு அவளோட ஷோல்டரில் கையை போட்டு, உனக்கெல்லாம் எடுத்தாச்சுல, இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெயினாக ஒரு பொருளை வாங்குறாரு. அதை பார்த்தோன்னே மினுக்கு வாய்ஸ் வைட் ஆகுது. ஜிமின், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் இருக்க தாலியை பார்க்குறா. தாலி? தாலி யாருக்கு கல்யாணம்? அறிவு கிட்டவளே, இவ்வளோ இது எல்லாத்தையும் பார்த்து யாருக்கு கல்யாணம் கேட்குற? நமக்கு தான். ஜிமின், என்ன இதெல்லாம்? உன் அப்பா அண்ணா அண்ணிக்கிட்டலாம் எதுவுமே கேட்காம நீ பாட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல. ஓ அப்படியா? நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? அவங்க சொல்லி தானே நீ என்னை விட்டு ஓடி போன. அதை கேட்டோடனே மினு ஷாக்கிங்காக ஜிமினை பார்க்குறா. தெரியும், என் அப்பா தான் நிறைய டைலாக் பேசி ஒன்று ஓட விட்டுருப்பாருன்னு. ஆனால் நீ ஏண்டி என்னை விட்டுட்டு போன? ஆனால் நானும் ஒரு முட்டாள் தான். ஹாஸ்பிட்டல் உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி சர்ச் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் விட்டல, எனக்கும் தேவை தான். இதெல்லாம் பார்த்த மினுக்கு தான் ஷாக்கிங்காக இருக்குது. ஜிமின், இருந்தாலும் மினு, உன்னை வேணான்னு சொன்னவங்க எனக்கும் வேணாம், புரியுதா?
அப்போது ஜிமின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தைரியமாக, அதாவது தெளிவாக அவரோட முடிவை சொன்னோன்னே மீனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பக்கம் கில்ட்டியாகவும் இருக்குது. என்னடி இன்னமும் முழிச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை ஜிமின். இரு, நான் போய் பில் போட்டு வரேன், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டாரு. நீங்கள் போகிற அவரே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் வந்து மினுவை பரபரப்பாக எழுப்பி அப்படியே அவளை வாஷ்ரூம்குள்ளே தூக்கிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆக வைக்கிறாரு. 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மினுக்கு உள்ளே போடுறதுலேருந்து வெளியே போடுற வரைக்கும் மொத்தத்தையும் அவரே மாட்டி விட்டுறாரு. அவள் தான் கூச்சத்தில் நெளிஞ்சிட்டே இருக்கா. இருந்தாலும் ஜிமின் கொஞ்சம் மிரட்டி கொஞ்சம் கொஞ்சி அப்படின்னு சொல்லி அவளுக்கு சேலையே கட்ட தெரியாமல் கட்டி விட்டுட்ருக்காரு. ஏன்னா மினுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அவளை ரொம்ப வீக்காக இருக்கா, கை காலெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது, அவளால் ஒரு சின்ன வெயிட் கூட தூக்க முடியல, அவ்வளோ மெலிசா அவள் ஆயிட்டா. அதனால ஜிமின் வந்து அவளுக்கு எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாதுன்னு அவரே சாரியெல்லாம் கட்டி விட்டு அவரே அவளை ரெடி பண்ணி விட்டுறாரு. அவளுக்காக பார்த்து பார்த்து லைட் வெயிட்டில் சாரி வாங்கினாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்து பார்த்து கட்டி விட மினுக்கு தான் கண்ணெல்லாம் கலங்கி தண்ணியாக ஊற்றிட்டுருக்கு. என் உடம்ப முழுசாக பார்த்தான், தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டு என்னை சுத்தம் பண்ணி விட்டான். அவனோட கண்ணில் கொஞ்சமும் காமமும் இல்லை. என்னோடய செஸ்ட்டை தொட்டான், அப்போவும் அவன் கண்ணில் எந்த காமமும் இல்லை. என்னோடய தொடைகளில் வழிஞ்ச ரத்தங்களையும் கழுவி விட்டான். ஒரு அம்மா குழந்தைக்கு கூட செய்ய தயங்குற விஷயத்த எல்லாத்தையும் அவன் எனக்காக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மினு ரொம்ப எமோஷ்னலாக ஜிமினை பார்த்துட்ருக்கா. ஜிமின் தான் கிடைக்கிற கேப்லலாம் அவரோட காதலை நிரூபித்து காமிச்சிட்ருக்காரு. ஃபைனலி ஜிமின் அவளை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டாரு. அவளை மிரரில் நிற்க வச்சு அவர் பின்னாடி இருந்த அவள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. லைட் வெயிட் சாரீ, மேட்சிங் ப்ளவுஸ், தலை நிறைய பூ, நெத்தியில் பொட்டு, அங்கங்கே அவளோட உடம்புல ஜுவல்ஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா. அதை ஜிமின் ரசித்து பார்த்துட்ருக்காரு. மினு, நீ ரொம்ப அழகு, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏண்டி இவ்வளோ மெலிஞ்சிட்ட? சீக்கிரமாக உனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு உன் உடம்ப தேற்றணும் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து சிரிக்கிறாரு. ஜிமின், நான் இருக்க நிலமையில் இந்த கல்யாணம்லாம் தேவையா? நான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ல. நீ சும்மாரே, உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு உரிமையான பந்தம் வேணும். ஹாஸ்பிட்டல் போகும்போதே நீங்கள் யார் பேஷண்ட்டுக்குன்னு கேட்குறாங்க, நான் என்னென்னு சொல்லட்டும்? எனக்கு உரிமையான ஒரு உறவு வேணும். நீ என் பொண்டாட்டின்னு தைரியமாக சொல்லணும். அதுக்காக தான் இந்த கல்யாணம், புரியுதா அப்படின்னு சொல்லி ஜிமின் வெளியில் சொன்னாலும் அவர் மனசுக்குள்ளே, கேடி, உன்னை போய் நம்ப முடியுமா? என் நல்லதுக்கு பண்ணுறேன்னு சொல்லி நீ எப்போ வேணாலும் கம்பி நீட்ட வாய்ப்பு இருக்குது. நீ கம்பி நீட்டிட்டேன்னா திரும்பவும் உன்னை தேடி என்னால் அலைய முடியாது. கல்யாணம் பண்ணி உன்னை கூடவே வச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி ஸ்மிர்க் பண்ணுறாரு. அப்புறம் மினுவை டர்ன் பண்ணி அவளை ஃபுல்லாக பார்க்குறாரு. ரொம்ப லைட் மேக்கப் தான், இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் என்ன, அவளோட ஃபேஸ் தான் ரொம்ப டயர்டாக டல்லாக இருக்குது. அப்போது அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அவளோட ஷோல்டரில் அவரோட சின்ன வச்சுட்டு, மினு, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாடி? தெரியும். என்ன இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப கம்மி தான். ஆமாம், கம்மி தான். பொண்ணுக்கு மூளை ரொம்ப கம்மி, அறிவும் கம்மி. அதனால தான் மாப்பிள்ளையோட லவ்வை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. அவள் ரொம்ப வீக்காக அவளோட எல்போ வச்சு ஜிமினோட ஸ்டமக்லேயே பஞ்ச் பண்ணுறா. அப்போ அவர் சிரிச்சிட்டு அவளை தூக்கி கொண்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு, உட்காரு, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஜிமினும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடியாகி வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் போட்டு அப்படியே ஒரு மேன்லியாக வந்து நிற்கிறாரு. அவரோட ஹேண்ட்ஸமான ஃபிகரை பார்த்தோன்னே மினுவே வாயடைச்சி போய் பார்க்குறா. என்ன இருந்தாலும் என்னவன் ரொம்ப அழகு அப்படின்னு ஒரு கர்வத்தோடு பார்த்துட்ருக்கா. தென் ஜிமினும் மினுவை கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்காரு. அங்கே போனால் ஆல்ரெடி ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்ன்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு மினுவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு.
நீங்களும் அவளை பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை ஹக் பண்ணி விஷ் பண்ணுறீங்க. தென் 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஜிமின் ஜங்குக் சாரும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அந்த பேரை கேட்டவுடனே உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ், ஜேகே ஆந்திரா போய் 1 வீக் ஆகுது. போனதுலேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு டைம் தான் கால் பண்ணியிருப்பார். அவர் அங்கே போய் செம பிஸி ஆகிட்டார். அதனால நீங்கள் தான் அவர் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செத்து பொழைக்கிற மாதிரி இருக்குது. எப்போ பாரு கம்மு மாதிரி உங்கள் கூட ஒட்டிகிட்ருப்பார். உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணமாகி 3 மாதம் ஆனாலும் அது என்னமோ 3 நாள் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஸ்பீடாக டேஸ்லாம் போயிடுச்சு. எப்போவும் உங்கள் கூட இருந்துட்டு அப்படியே அவர் ஸ்டேஷன் போனாலும் ரிட்டன் உங்களை பார்க்குறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விசிட் கொடுத்துட்டு போவார். அவர் இல்லாத ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நறுக மாதிரி இருக்குது. டெய்லியும் அவர் படுக்கிற பெட்டில் நீங்கள் படுத்து அவரோட இடத்தையே அப்படியே கேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இப்படிலாம் தான் உங்களோட டேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஜிமின், இந்த மாலை அவளோட கழுத்தில் போட்டுவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் சிரிச்சுட்டு மினுவோட கழுத்தில் போட்டு விடுறாரு. 2 பேரும் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட பேக்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த பாக்ஸ் எடுத்து அதில் தாலி எடுத்து மினுவோட கழுத்தில் கட்டுறாரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த கல்யாணம் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே அவர் மேலே பூவெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் அவங்களோட மேரேஜ் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே மினுவால் அங்கே நிற்கவே முடியல. அதனால ஜிமின் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அவளை கொண்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாமா, வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவங்களோட போய் காரில் உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ ரொம்ப ஹரிபரியாக இருக்கார். அதனால் அவர்கிட்ட எதுவும் பேச முடியாதுன்றதுனால நீங்களும் சைலண்ட்டாக போய் காரோட பேக் சீட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. தென் நீங்களும் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டீங்க. அங்கே போனோடனே ஜிமின் வந்து மினுவை சேஃப்டி பண்ணிவிட்டு அப்புறமா உங்ககிட்ட வராரு. நீங்கள் அவர் வந்தோடனே ரொம்ப பதட்டமாக ஒன்று விடாமல் டாக்டரை பார்த்தது, கன்சல்டேஷன் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. வாட் வயன், என்ன விளையாடுறியா? இல்லை உனக்கு விளையாட்டா போச்சா? இது மட்டும் ஜங்குக்கு தெரிஞ்சிச்சு உன்னை மட்டும் இல்லை உன்னோட சேர்த்து என்னையும் வெட்டி புதைச்சிடுவான். முடியாது வயன், என்னால் இதுக்கு சம்மதிக்கவே முடியாது. இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை, இது ரொம்ப பெரிய விஷயம். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்சுறீங்க. ஜிமிக்கு வந்து இதெல்லாம் கேட்டோடனே ஷாக்கிங்காக இருந்தாலும் அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்புறமா நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் ஜிமினுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்படியெல்லாம் கூட மெடிக்கல் ஃபீல்டில் நடக்குமா? இவ்வளோ இல்லீகலான திங்ஸ்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாயாவாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? என்னை உயிராக நினைக்கிறவருக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நான் தான் அவ கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கீங்க. நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் இதில் உன் உயிருக்கே ஆபத்து இருக்கே. ஜேகேக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்கிற. அதனால் அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? ஏன்னா இந்த ப்ராப்ளமில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவருக்கு தெரியுது. சிக்கலை விலை கொடுத்த வாங்கி அவருக்கு டைம் இல்லை, அதுக்குள்ள விருப்பமும் இல்லை. அதனால் ஜேகே வர வரைக்கும் வயனையும் நல்லா பார்த்துக்கணுன்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போது நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க. இந்த ஆப்ரேஷனால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஜிமின் கிட்டேருந்து மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. இங்கே பாருங்கள், என்ன உங்களுக்கு என்னோடய உயிருக்கு ஆபத்தாகணுன்னு தான் நினைக்கிறீங்க. பட் அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. இது ஒரு நார்மல் ஆப்ரேஷன் தான். என்னோடய உயிருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் வயனையே தான் பார்த்துட்ருக்காரு ஒரு மாதிரி கொஷினாக. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் நான் வாழ்ந்தா அந்த கில்ட்டிலே நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன். ஏய் என்ன சொல்கிற அப்படின்னு ஜிமின் ஷாக்கிங்காக கேட்குறாரு. ஒவ்வொரு நாளும் என்னோடய ஆக்டிவிட்டீஸில் மாயாவோட ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப ஏக்கத்தோடு அவர் பார்க்குற பார்வை எனக்கு தான் தெரியும்.
என்னோட பழைய நினைவுகள் திரும்ப வந்துருச்சான்னு சொல்லி அவர் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காரு. அவரோட ஏக்கமும் வலியும் எனக்கு மட்டும்தான் புரியும். அப்படியே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. வாய்ப்பு இருந்தும் அவளோட மாயாவை அவர்கிட்ட கொடுக்காம சுயநலமாக ஒயனா அவரோட காதில் அனுபவிக்கிறனோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அவரோட மாயாவோட இடத்துலேருந்து அவரோட காதல் அனுபவிக்கிற எனக்கு என்னோட காதலுக்கு நான் துரோகம் செய்கிற மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணில் வளையிற கண்ணீரை தொடச்சிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் ஜிமினுக்கு உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஜிமினுக்கு மாயான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறது தெரியாது, பார்த்ததும் கிடையாது. பட் ஜங்குக் ஏன் உங்களுக்குள்ள மாயாவை தேடிட்டுருக்காருன்னு சொல்லி அவருக்கு சுத்தமாக புரியல. குழப்பமாக தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. அதான் வயனா மாயா கிடச்சிட்டால, இன்னும் என்னவா இவருக்கு அப்படின்னு சலிச்சுட்டு வயனை பார்க்குறாரு. சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகமாக சொல்லிகிட்ருக்கீங்க. நீ ஏன் இவ்வளோ சலிச்சிக்கிற? நீ பணையம் வைக்க நினைக்கிறது உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை, என் வாழ்க்கையும் சேர்த்து தான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரிஞ்சா ஜங்குக் உன்னை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து தொலைச்சி கட்டிடுவான். இது எல்லாத்தையும் விட முக்கியம் உன்னோட உயிர். இவ்வளோ பிரச்சனையை தாண்டி நான் ஏன் ஒத்துக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஃபேஸை ஒத்து பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக கேட்குறீங்க. உன் கண்ணில் தெரிகிற அந்த வலி, அதனால தான் இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். என்னமோ உன்கிட்ட நோன்னு சொல்ல என்னால் முடியல, அதனால தான் ஒத்துக்கிறேன். ஒன்றும் ஆகாதில்ல அப்படின்னு கண்ணில் கலவரத்தோடு கேட்குறாரு. அவர் ஒத்துக்கிட்டா இருந்த சந்தோஷத்தில் நீங்கள் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணா. அப்போது ஜிமின் உங்களை ஒத்து பார்க்குறாரு. பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் அவ்வளோ சீக்கிரம் செத்து போயிட மாட்டேன். என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இன்னும் நிறைய நாள் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பயம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. தொண்டை வரைக்கும் உங்களோட துக்கம் அடைக்குது, இருந்தாலும் அவரை பார்த்து சிரித்து வைக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமின் தான் ஃபோனில் அந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. நான் அவளோட அண்ணன் பேசுகிறேன், ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இல்லை, ஆப்ரேஷனுக்கு ஓகே சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கள், நான் இருந்து பக்கத்தில் இருந்து பார்க்குறேன், நான் ஒரு போலீஸ் அப்படின்னு பேசிகிட்ருக்காரு. இருந்தாலும் அந்த டாக்டர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இல்லை, ஒத்துக்க மாட்டேன், அவரோட ஹஸ்பண்ட் வராமல் நான் அந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஜிமின் விடாமல் டாக்டரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் டாக்டரை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. தென் இதெல்லாம் கேட்டு நீங்கள் ஒரு பக்கம் மரண பீதியில் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஜேகேக்காக எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சி இங்கே எல்லாத்துக்கும் தயாராக ரெடி ஆக்குறீங்க. ரெண்டு ஒன்று தான். அப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷனுக்கான எல்லா ப்ரொசீஜரும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு பேப்பர் விடாமல் ஜிமின்கிட்ட எல்லா பேப்பர்லேயும் சைன் வாங்குகிறாங்க. ஜிமினும் காட்டுற பேப்பர்லாம் சைன் போட்டு கொடுத்துட்டே இருக்காரு. தென் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஆப்ரேஷன் சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு 3 நாளுக்கு முன்னாடி உங்களை அட்மிட் பண்ண வச்சு எல்லாத்தையும் எக்ஸாமைன் பண்ணுறாங்க, உங்களோட பாடியை ஃபுல் டெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் ஜிமின் மினுவையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவளோட ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துக்கிறாரு. ரொம்ப ஃபுல்லாக ஒர்க் பண்ணுதுப்பா. அப்படியே அந்த அதர் சைட் ஜேகேவை பார்த்தோம்னா அவர் செம்ம பிஸியாக இருக்கார். அவருக்கு உட்கார சாப்பிட கூட டைம் கிடைக்கல. அந்த அளவுக்கு டேங்கோட பினாமி ஜேகேவை அலைய விட்டுட்ருக்கான். அவனை பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பாடுபடுத்திகிட்ருக்கான் ஜேகேவை. அப்புறமா இந்த இப்படியே போனால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் அண்டர் கிரவுண்ட் மாஃபியாஸ் இருப்பாங்க இல்லையா, பொண்ணுங்களெல்லாம் கடத்தி இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்கள பிடிச்சி அடித்து புளிய வச்சு அவங்க மூலயமா மூவ் பண்ணி அந்த கிரிமினலை பிடிக்க போயிட்டுருக்காரு. ஏன்னா டார்க் வெப்பை வந்து முழுசாக கவர்மெண்ட்டால் பேன் பண்ணிட்டாங்க. அந்த இருக்க எந்த ஒரு ஐடி வச்சியும் யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களால பிஸ்னஸும் பண்ண முடியாது. அப்படி இருந்தவங்க எப்படி இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தலை பிச்சுக்குது ஜேகேக்கு. அதனால யோசிக்க கூட டைம் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் விட்டாலும் அந்த பினாமி கையில் இருக்க பொண்ணுங்கள்லாம்
ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவான். அதனால தான் நிற்காமல் ஓடிட்டுருக்காரு. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட வயனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். பட் ஒரு நிமிஷம் கூட அவரால் முழுசாக பேச முடியாது, அவ்வளோ பிஸியாக இருக்கார். இப்போது இங்கே பார்த்தோம்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எல்லா ப்ராசஸும் போயிட்டுருக்கா. ஜிமின் அங்கே தான் சுற்றி எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காரு. என்ன தான் உங்களுக்கு தைரியம் கொடுத்து நான் இருக்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே மரண பீதியில் சுற்றிட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகேக்கு மட்டும் தெரிய வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு இதே நினச்சி மண்டையை பிச்சிட்ருக்காரு. இது இப்படியே போனால் நல்லதுக்கு இல்லை, எதுக்கும் ஒரு டைம் ஜேகே கிட்ட சொல்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தைரியத்தெல்லாம் வளவழிச்சிட்டு ஜேகேக்கு கால் பண்ணுறாரு. அவரோட கெட்ட நேரமோ என்னமோ ஜேகேயோட கால் எடுக்கவே இல்லை. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா அவன் ஃபோனை எடுக்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்காரு. சர்ஜரிக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ரூமில் தனியாக படுத்து சீலிங்கை பார்த்து யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களுக்காக ஸ்பெஷலாக கேர் பண்ணிக்க ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. நாளைக்கு ஆப்ரேஷனுக்காகவும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா வயன் அப்படின்னு சொல்லி வயன்கிட்ட கேட்டுட்ருக்காரு. இல்லை, அவர் என்னோடய அக்கௌண்ட்டில் கொஞ்சம் மணி சேவ் பண்ணி வச்சுருக்காரு, அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்டேருந்து பேக்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஜிமின் கிட்ட கொடுக்குறீங்க. அதை பார்த்தோன்னே ஜிமின்க்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாத்தையும் பிளானோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களையே ஒத்து பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் ரிசப்ஷனில் கட்டி ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தயங்கி சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்களையே பார்த்து மறைச்சிட்டு வெளியில் போகிறாரு. அவர் போனோடனே நீங்கள் ஒரு டீப் சைப் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் பெட்டில் படுத்து சீலிங்கே பார்த்துட்ருக்கீங்க. இனிமேல் வயன்னு ஒருத்தி இந்த உலகத்தில் இல்லை. அவளோட நினைவுகள் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஜேகே கூட பேசின நினைவுகள், விளையாடினது, அவனை சீண்டினது, அவன் என்கிட்ட கோவமாக நடந்துக்கிட்டது, பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணது, அந்த ஸ்வீட் மெமரிஸ் எதுவுமே என்னோட நினைவுகளில் இருக்க போகிறதில்ல. வயன்னு ஒருத்தி ஜங்கு கூட ஞாபகத்தில் இருப்பாளா? என்னை அவர் யோசித்து பார்ப்பாரா? அவனுக்கு தேவை மாயா மட்டும்தானே. மாயாவும் மாயாவோட நினைவுகள் மட்டும்தானே. இந்த வயனோட மெமரிஸோ எதை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லைல்ல. வயன் மேலே அவனுக்கு லவ்வே இல்லைல்ல. அவன் தான் சொன்னால, வயன் உன்னை என்னால் ஒய்ஃபாக பார்க்க முடியலன்னு. என்னை பார்த்து மாயான்னு கூப்பிட்டு நான் மாயாவாக அவனுக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிட மாட்டேனான்னு ஏங்குற அவனோட ஏக்கம், அது என்னை கொல்லுது. ஒவ்வொரு நிமிஷமும் மாயாவாக நினச்சிட்டு என்கிட்ட வரும்போது நான் செத்து பொழைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பொழைக்கிறதுக்கு ஒரே அடியாக செத்துடலாம். ஆனால் ஒன்று, எனக்கு அவனை ஒரு டைமாவது பார்க்கணும் போல இருக்குது. கடைசியாக ஒரு முறை என் கண்ணு ஃபுல்லாக அவனை நரைச்சிட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க. ஜேகேக்கு ஒரு டைமாவது கால் பண்ணி அவரோட முகத்தை பார்க்கணுன்னு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுறீங்க. ஆனால் ஜேகே எடுக்கவே இல்லை. உங்களுக்கு அப்படியே மனசுலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அந்த ஃபோனை கீழே போட்டுட்டு தேம்பி அழுகிறீங்க. எவ்வளோ நேரம் அழுதிங்கன்னு உங்களுக்கே தெரியல. உங்களோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு மெதுவாக அந்த பெட்லேருந்து கீழே இறங்கி ஜன்னல் வழியாக அந்த சிட்டியை வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. பரபரப்பாக நிற்க நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்க உலகம், நான் மட்டும் சுத்தமாக நிற்க போகிறேன். என்னோடய மூச்சு நிற்க போகுது, என்னோடய நினைவுகள் நிற்க போகுது, என்னோடய காதலும் எல்லாத்தோடையும் சேர்ந்து நிற்க போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கும் போது உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட வலி எங்கேயோ இருக்க ஜேகேக்கு கேட்டுருச்சோ என்னமோ. உடனே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீனில் அவரோட பேர். அதை பார்த்தோன்னே உங்களோட கண்ணீரில் வைப் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த ஃபோனை எடுக்கிறீங்க. பொறுக்கி, ஏன் நீ ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பொறுக்கி, நான் திரும்பவும் இந்த வார்த்தையை சொல்ல போகிறதில்ல அப்படிங்க ஒரு மாதிரி படன்னு ஏன் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு கேட்டவுடனே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. வயன்
என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறாரு. ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ டூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் உங்களோட கண்ணெல்லாம் குளமாக ஆகுது. என்னன்னு தெரியல வயன், என்னோடய மனசும் உடம்பும் உன்னை ரொம்ப தேடுது. சத்தியமாக என்னால் முடியல. அவர் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே சொல்கிறாரு. அதை கேட்டு உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கும் நீ என் பக்கத்தில் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவரும் நீங்கள் சொன்னதை கேட்டு சிரிக்கிறாரு. சரி வயன், நான் வைக்கட்டுமா, போகணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஒன்றும் சொல்கிறீங்க. ஏன்னா நைட் டைமில் தான் கிரிமினல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால தான் ஜேகே நைட் டைமில் ரொம்ப பிஸியாக இருப்பார். இப்போ உங்ககிட்ட பேச முடியல அவரால். ஒரு நிமிஷம் புருஷா, சொல்லடி பொண்டாட்டி, ஒரு டைம் என்னோடய பேரை சொல்லி கூப்பிட்றியா? என்னாச்சுடி, ஏதாச்சும் பிரச்சனையா? ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் என்னோடய முழு பேரை சொல்லி கூப்பிட்றியா? சொல்லுடி என் பொண்டாட்டி வயன் ஜங்கு. என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு? உன் பொண்டாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறா. நீ சீக்கிரம் வரணுமா? சீக்கிரம் வந்துடுவேன், ஆனால் இப்போ போகணும், ப்ளீஸ் வைக்கட்டுமா அப்படின்னு பாவமாக கேட்குறாரு. அவருக்கும் டைம் இல்லை. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஃபோனுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜேகேவும் சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஈக்குவலாக அந்த பக்கந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. தென் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போ டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் ரொம்ப பரபரப்பாக ஆப்ரேஷனுக்காக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆப்ரேஷனுக்காக கொடுக்குற க்ளாத்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க சொல்கிற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. மனசுக்குள்ளே மிஸ் யூ பொறுக்கி, மிஸ் யூ வயன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. தென் ஆப்ரேஷன் தேட்டரில் உங்களோட கண்ணை டைட்டாக மூடி படுத்துக்கிறீங்க. உங்கள் கண்ணை மூடினோடனே அழகாக பல்ல காமிச்சு சிரிக்கிற ஜேகே தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வராரு. அவரோட பன்னி ஸ்மைல், அவரோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ், உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வர அவரோட லவ், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போது உங்களோட இதழ்கள் லைட்டாக சிரிக்குது. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே வலியுது. அப்போது அவங்க போட்ட ஊசியோட டோசேஜ்னால நீங்கள் அப்படியே மயக்க நிலைமைக்கு போகிறீங்க. அப்போ லாஸ்ட்டாக அவங்க மைண்டுக்கு வர்றது அவர் ஃபோனில் கொடுத்த முத்தம். அதையே நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டீங்க. இதில் அவசரமா இன்னும் வேண்டுமா அதில்